அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பனாஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராண்டான ஒரு டே. என்ன டே அப்படிங்கிறத நான் வீடியோ இருக்க சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன டே அப்படின்னாக்கா அஃபியோட பர்த்டே. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த டேக்கு நான் ரொம்ப நாள் நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டே வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நாளுக்கு வந்துட்டு எடுத்த வீடியோ தான். நாள் வந்துட்டு நாங்கள் வெளில போயிருந்தோம். ஸோ அதுக்காக வந்துட்டு அஃபியை நான் வந்துட்டு விட்டுட்டு எங்கள் அக்காட்ட விட்டுட்டு நானுமே எங்கள் அம்மாவும் போயிருந்தோம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அஃபிக்கு வந்துட்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம்ல, பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ அது வந்துட்டு போன வீடியோவில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேட்சிங்காக லாவெண்டர் கலரில் எனக்கு சாரியோ ஃப்ராகோ. ஸோ வந்துட்டு அதுக்காக வந்துட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அதுவுமே இல்லாமல் எங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு அன்றைக்கி வந்துட்டு. சரின்ட்டு அதெல்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா லாவெண்டர் கலரில் எனக்கு வந்துட்டு சுத்தமாக சாரீ கிடைக்கல, இல்லை ஃப்ராகும் கிடைக்கல. ஸோ ரொம்பவே அன்றைக்கி சரி எனக்கு வந்துட்டு அந்த மேட்சிங்காக லாவெண்டர் கலரில் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, சரி ஓகே நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, ஸோ அதுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா ஸ்டாரில் வந்துட்டு ஓகே கேக் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன். ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே லஞ்சை வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு என்ன ஃப்ளேவரில் வந்துட்டு கேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்துட்டு கேக் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஐஸ் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஒயிட் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அதான் முடிவு பண்ணி போனது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு பிளான் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இதில் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோங்கல்ல சொன்னா ஓகே பட்டர்ஸ்காட்சில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான். சரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இனி ஒரு ட்ரை பண்ணலை நாங்கள், சரி அதுவே இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன கேக்கு ஃப்ளேவர் சொல்லியிருக்கேன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் தான் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மழை வர மாதிரி லேசாக மழை தூத்தல் போட்டுக்கிட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் நல்லா கூலாக நல்லா சில்லுன்னு இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. இன்றைக்கி மழை வரப்போகுது, இதில் எப்படி வச்சு வந்து சாப்பாடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அதோடக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் அந்த இடம்லாம் என்னால் சுத்தமாக வீடியோவே நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது ஒரு சைடு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தர்மாக்குள் இது பார்த்து நேம் லெட்டர் வந்துட்டு என் தம்பி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தான். நாங்கள் வந்துட்டு ஹஃபின்னு ஒரு லெட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். அது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி இது மேலே செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு டேப்பாக வச்சு ஒட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்துட்டு வந்து இந்த கேக் மேலே வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு அவன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். நான் வந்துட்டு என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா ஆர்டர் பண்ணி டேப்பு, பலூன், ரிப்பனு, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அந்த பர்த்டே லெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து லாவெண்டர், ப்ளூ, பிங்க், எல்லோ ஒரு மல்டிபிள் கலராக நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்கும் அந்த பலூனில் வந்துட்டு. ஸோ இதெல்லாமே தான் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அன்றைக்கி நைட்டே வந்துட்டு என் தம்பி எங்கள் அக்காவும் அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நைட்டுவே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையிலே வந்துட்டு பலூன்லாம் கட்டிடலாம், பலூன்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே காலையிலே இதுக்கே வந்துட்டு நாங்கள் ரொம்ப டைம் எடுத்து பேசிக்கிட்டே கொஞ்சம் வேலையாக பார்த்து இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. காலையில் எந்திரிச்சதுமே நான் என்ன வேலை பண்ணியிருந்தேன்னாக்கா அஃபி தூங்கக்குள்ளேயே வந்துட்டு இந்த பலூன்லாம் ஊதி நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கிற வேலைக்காக எங்கள் அக்காலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. என் தம்பியும் அன்றைக்கி பிஸி ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு அவள் தூங்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த பலூன்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை தான் நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பலூன்லாம் வந்துட்டு ரேப் பண்ணி கட்டி வச்சுருந்தேன். ஸோ இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் என் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறேன்.
மறுநாள் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த பலூன்ஸ்லாம் வந்துட்டு நான் கட்டியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock அந்த சமயத்துக்கிட்ட எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணிடலாம். அன்றைக்குமே ஹாஃபிமா வந்துட்டு அன்றைக்கி தூங்கக்குள்ளே ரொம்ப லேட்டு, ஒரு 3 மணியே ரொம்ப லேட்டாக தூங்கி அதுமாரி காலையில் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக முழிச்சிட்டா. அன்றைக்கி சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன்லாம் வந்தாச்சு. வந்து ஃபோட்டோ எடுத்தா செம அழுக. நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வைக்கலாம் ஃபஸ்ட்டே, எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். ஆனால் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போட்டதுக்கே அவள் அவ்வளோ அழுக. அன்றைக்கி வந்துட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு செம்ம அழுக. இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு கேரளா ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பர்த்டே பேபி ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகி செம்ம சேட்டை. ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஒரு வழியாக ஆகிட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்னால் வீடியோஸ் சுத்தமாக எடுக்கவே முடியலை. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவள் அழுக நான் சமாளிச்சுட்டே இருந்தேன். இந்த லேவண்டர் கலர் தான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு வாசலில் வச்சு இந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் பேக்ரவுண்ட்லாம் கூட மாற்றலை. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துட்டு நம்ம கேக்கு கேட்டிருந்தோம்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேக்கு டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதோட டிசைனுமே நாங்கள் கேட்ட மாதிரியே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஐஸ் வச்சு அந்த கலர் வந்துட்டு லாவெண்டர் கலரில், மேலே வந்து ஹார்ட் இன் ஷேப்பு, எல்லாமே நாங்கள் கேட்ட மாதிரியே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே அன்னைக்கு வந்துட்டு ஒரு அந்த கூட்டத்தெல்லாம் கண்டனும் செம அழுக. அந்த எல்லோரும் வந்துட்டு கிளாப் பண்ணுறது, அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே வந்துட்டு செம அழுக. அன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிட்டா. அதனாலே வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக என்னால் வீடியோஸ்லாம் கவர் பண்ணவே முடியலை. நான் வந்துட்டு நாளே வந்துட்டு ரொம்ப வீடியோஸ்லாம் கவர் பண்ணி இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மெமரி ஹாஃபி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணுறேனே. இது வந்துட்டு கேக் கட்டிங் வீடியோலாம் நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி டே பார்த்திங்கனாக்கா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போணுச்சு. ஸோ எனக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்பெஷலான அன்றைக்கி ஒரு டேவாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாவில் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா பெனாஸ் கிரியேஷன் 22ங்கிற ஐடி தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் அதில் தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி போஸ்ட் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டேன். மறுநாள் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நாள் கழித்து வந்துட்டு தனியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு. ஃபைனலாக அதுவுமே வந்துட்டு முடிஞ்சிட்டு எனக்குமே வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு 2-3 சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏன் இன்னும் வீடியோ போடல, டெய்லியும் வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் படிக்கக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.